ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? முன்னாடி இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க. தம்பி பயங்கரமாக கத்தியிருப்பான். ஆக்சுவலாக வந்து அவன் எதுக்கு கத்துறான்னா, தென்னை மரத்துலேருந்து கீழே விழுந்து அவனுக்கு முதுகு தண்டவாளத்தில் அடிபட்டு இந்த தொப்புள் இருக்கு பாருங்க, தொப்புலேருந்து கால் பாதம் வரைக்கும் அவனுக்கு வந்து எந்த சூழ்நிலையுமே இல்லாமல் போயிடுச்சு நண்பா. அவன் எல்லா ஹாஸ்பிட்டல்லாம் போயிருக்கான், குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ அவன் எந்திரிச்சு நடக்கிறான். அதெல்லாம் எப்படி, அது யார் வந்து குணப்படுத்தியிருப்பா? இதெல்லாம் எனக்கே ஆர்வமாக இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ தம்பியை தேடி நம்ம பயணிக்க போகிறோம். போலாங்களா? உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கார்த்தி. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லுங்கள். இந்த மாதிரி மரம் ஏறிட்டு இருந்தேன். சரி. மரம் ஏறிட்டு இருக்கும்போது எந்த மரம்? தென்னை மரத்தில் அதுதான் எங்களுக்கு வேலை. அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு கை ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன். சரி. கீழே விழுந்து எனக்கு வந்து முதுகில் எலும்பு முறிஞ்சிருச்சு. முதுகில் எலும்பு முறிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போய் 3 எலும்பு உடஞ்சிருந்தனாட்டி 3க்கும் போல்டு போட்டு விட்டாங்க. அப்புறம் நரம்பு மட்டும் அடி வாங்கியிருந்து, அதனால வந்து கால் ஃபுல்லாக செயலிழந்து போச்சு. அப்போவே விழுந்தோடனே செயலிழந்துருச்சு. கீழே இதோட இடுப்புலேருந்து கீழே ஃபுல்லாக அப்படியே இதை வச்சு இதுக்கு மேலே தான் எல்லாமே தெரியும். இது கீழெல்லாம் வந்து உணர்ச்சியே இல்லை. கிள்னாலும் வலிக்காது, எது பண்ணாலும் வலிக்காது. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் அந்த எலும்பு கூறதுக்கு வேண்டி எங்கள் பாட்டி வீட்டில் இருந்தேன். பாட்டி வீட்டில் இருந்துட்டு அப்புறம் டாக்டர்கிட்ட இந்த மாதிரி கேட்டேன். இந்த மாதிரி மோஷன் யூரின் போகிறதுலாம் உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சதுன்னா பார்க்கலாம் அப்படின்னாங்க. அப்புறம் நான் சரிங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டதுக்கப்புறம் கரெக்டாக இப்போ நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு 6 மாதம் இருக்கும். 6 மாதத்தில் எனக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடச்சிருச்சு. இந்த குச்சியில் போய் பிடிச்சிட்டு அப்படியே நானே தனியாக கொஞ்சம் நேரம் நிற்பேன். அப்புறம் என்னால் சமணங்களை போட முடியும். அப்படியே நான் கால் நீட்டி உட்காந்துக்குவேன். ஆனால் என்ன நிறைய உணர்ச்சியெல்லாம் வந்துடுச்சு. இப்போ கால் தொட்டால் தெரியுது, கிள்னா வலிக்கும், இந்த மாதிரி கூச்சத்தன்மை எல்லாமே வந்துடுச்சு. நிறைய மாற்றம் கிடச்சிருக்கு. டாக்டர்ஸ் எல்லாம் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. டாக்டர்லாம் 100% உங்களால் எழுந்திரிச்சு நடக்கவே முடியாது, அவ்வளோதான், பையன் உட்காந்தே தான் இருக்கணும் அவங்க சொல்லிட்டாங்க. ஏதாச்சும் ஒரு 100% கூட, ஒரு 1% கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டில் இருக்கும்போது ஒரு நாள் கால் இந்த மாதிரி தண்ணியெலாம் ஊற்றும் போது தன்னைப்பால் ஆடிச்சு. அதுக்கப்புறம் தான் சரி டாக்டர்கிட்ட கேட்கும்போது இந்த மாதிரி பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த மாதிரி இப்போ ப்ராடக்ட்லாம் எடுத்து நிறையா சாப்பிட்டு அப்புறம் இந்த மிஷின்லாம் தினத்துக்கு நிற்போம். இவர் எப்படி தெரியும்? எனக்கு ஒரு டைம் ட்ரீட்மெண்ட் பண்ண வந்திருக்காங்க, இன்னொருத்தவங்க மூலியமாக தெரிஞ்சுது. அப்புறம் எனக்கு ஒரு டைம் ட்ரீட்மெண்ட் அந்த கணை வீக்கத்துக்கு வந்து பார்த்தாங்க. அதுலேருந்து அப்படி டாக்டர்கிட்டே எல்லாம் பார்ப்பாங்க. எனக்கு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் டாக்டர்கிட்ட தான் பார்ப்பேன். இந்த மாதிரி எலும்பு முறிஞ்சிருக்கிறதுக்கு அப்புறம் தான் பெரிய ஆஸ்பத்திரி போகணும். மற்றபடி என் உடம்புல எந்த இதாக இருந்தாலும் முதல்ல ஸ்டார்டிங்லேயே கணை நீங்கிருந்தப்போ ப்ராடக்ட் எடுத்து சாப்பிட்ருக்கேன். ஒரு 3 நாளில் ரெடி ஆயிடுச்சு. அது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 3 வருஷமாக இருந்தது அந்த வலி. அது 3 நாளில் எனக்கு ரெடி ஆயிடுச்சு. விழுந்து எத்தனை வருஷம் இருக்கும்? 1.5 வருஷம் ஆச்சு. 1.5 வருஷம். 1 வருஷமாக நான் எங்கேயுமே போல் வீட்லேயே தான் இருந்தால், ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கல, வீட்லேயே தான் இருந்தேன். கரெக்டாக இந்த ஒரு 6 மாதமாக தான் ட்ரீட்மெண்ட் சாப்பிட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். மாதிரி ப்ராடக்ட்லாம் வாங்கி சாப்பிட்டு பரவாயில்ல. இப்போ எந்திரிச்சு நடப்பீங்களா? இப்போ யாராவது பிடிச்சாங்கன்னா அப்படியே ஸ்டெப்பு லைட்டாக தான் வைக்க முடியும், ரொம்ப இல்லை, அப்படியே பிடிச்சிக்குன்னு வைக்க முடியும். இதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருந்திருப்பீங்க. அப்படி இவ்வளோ நேரம் உட்காந்து என்னால் பேச முடியாது. எந்திரிச்சு படுத்துனா மாதிரியே தான் இருந்திருப்பேன், அப்படியே தான் இருப்பேன். எந்திரிச்சுலாம் என்னால் நடக்க கூட முடியாது. உணர்ச்சி இருக்காது, எதுவுமே தெரியாது. காலுக்கு கீழே என்ன நடக்குது தெரியாது. ஆனால் இப்போ எல்லாமே தெரியுது. என்ன படிச்சிருக்கீங்க? நான் 11th முடிச்சேன். அதுக்கப்புறம் போனீங்களா? அதுக்கப்புறம் போனீங்க.
கால்ல எல்லாம் குச்சி மாதிரி இருந்தீங்க இங்க இப்ப இந்த இடமெல்லாம் சதை போட்டது. இப்ப இந்த மிஷின் வந்ததுக்கு அப்புறம் தான் சதை போட்டுருக்குது. ரத்த ஓட்டம் கிடைக்குதான் சதை போட்டிருக்குது. இடுப்பு ஒண்ணுமே இந்த இடம் குண்டியே இருக்காது. இப்ப சதை வந்திருக்குது. இப்ப நான் பின்னாடி இன்னொரு எக்யூப்மெண்ட் இருக்கு, அதை எடுத்து வச்சேன்னா இடுப்பை மட்டும் தனியா இப்படி ஆட்டுவோம். இப்போ அந்த அளவு இருக்குங்க, விஷயம் இருக்கு. சரிங்களா? ஆனா அது ஒரு நாள்ல நடக்கல, ஒரு நாள்ல சாத்தியப்படல. 7 மாசம் இந்த பாயிண்ட் வைக்கும்போது துள்ளுனு இல்லைங்களா, கால் பாயிண்ட் போட்டோம்னா அசைவா இருக்காது, லேசா வலிக்குதுங்கம்மா. அப்படித்தான் முதல்ல ஒண்ணுமே இருக்காது. இப்ப இவ்வளவு முன்னேற்றம் வந்ததுக்கு அப்புறமே லேசா தான் வலிக்குதும்பா. இங்க இருக்கிற வலியெல்லாம் அங்க இருந்ததுன்னா தான், இங்க இருக்கிற வலி வரலாம், அங்க வந்ததுன்னா கால் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வர வேண்டிய தேவையில்லை, மிஷின்லயே அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். மிஷின் ரெகுலரா கரெக்டா யூஸ் பண்ணாலும் ரெடி ஆயிடும். ஓடி ஆடி எல்லாமே ஒன்றாமே இங்கே அப்புறம் இங்கே இந்த இடம் மட்டும் பேலன்ஸ் மட்டும் கிடச்சிச்சுன்னா பழைய நிலைமைக்கு வந்துருவீங்க. பழைய நிலைமைக்கு மாறி வருங்க தம்பி. 100% பண்ண முடியுங்க. ஆனால் டைம் எடுக்கும். ஏன்னா இப்போ நம்ம உடம்புல ஏன் வந்து டைம் எடுக்கும் அப்படின்னு நான் சொல்றேன்னா, இப்போ ஒரு புண்ணு வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த புண்ணு ஆறிடுது. நமக்கு அந்த புண்ணு ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வலி 4 மாசத்துக்கு இருக்கும். ஃபீல் பண்ணியிருக்கோமா இல்லையா? ஏன் புண்ணு ஆறிடுச்சு, ஏன் 4 மாசத்துக்கு வலி இருக்குது அப்படின்னா, நம்ம உடல்ல சிவப்பணுக்கள் வந்து 120 நாள் உயிர் வாழும், 4 மாசம். அதுக்கப்புறம் இறந்துரும். அப்போ புதுசா ரெட் செல்ஸ் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு 4 மாசம் பிடிக்கும். ஒரு இடத்துல டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல செல்களை கட்டமைக்கிறதுக்கு 4 மாசம் ஆகும். மேலே தோல் மூடிடும், ஆனால் அந்த இடத்துல போதுமான அளவு அந்த செல்களை வந்து தசையினுடைய இறுக்கத்தை வந்து ஏற்படுத்துறதுக்கு உடம்பு 4 மாசம் டைம் எடுத்துக்கும். நல்லா இருக்கிறவங்களுக்கே ஆமாம். இவெல்லாம் வந்து இப்போ உட்காந்துக்கிட்டு தானே இவன் ரெகுலராக சாப்பிட்றது வந்து எவ்வளோ சாப்பிடுவாங்க? சாப்பாடு சாப்பிட முடியாது. நம்மளே நம்ம காய்ச்சலா படுத்துறோங்க. ஆமா, காய்ச்சலா படுத்துறா நம்மளே அளவா தான் சாப்பிடுவோம். வருஷ கணக்கா முடங்கி ஒரே இடத்துல உட்காந்துருக்கா, செரிமானம் ஆகாது. ஒரு நேரம் சாப்பிட்டு வேற இப்பவும் ஒரு நாள் விட்டு தான் மோஷன் போயிட்டு இருக்கிறான். இப்ப நீ அதுக்கு அடுத்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும், இது கூட ஜாயின் பண்ணணும். இப்படி இப்ப தொடர்புல இருந்தாங்கன்னா தான் பண்ண முடியும். என்ன இவர் வந்து பார்த்து ஒண்ணுமே நடக்கல அப்படின்னாங்கன்னா, சரி சாமி போய்க்க, நான் அப்படி பட்டாங்கன்னா கையே வைக்க மாட்டேன், விட்டுட்டு வந்துடுவேன், கவலையே விட மாட்டேன். ஏன்னா நம்பிக்கை வைக்கிற அதாவது நைட் படுத்துங்கிறங்க, காலையில் எந்திரிக்கிறோங்கிற நம்பிக்கை தான் வாழ்க்கை. யாராவது எக்ரிமெண்ட் போட்டு வந்துருக்கோமா 100 வருஷம் வாழ்வானா? யாருமே அக்ரிமெண்ட் போடலைங்களே. அதான் உண்மை, நேச்சரு. தம்பி நம்பினாப்புல தெய்வமாட்ட அவங்க அம்மா கூப்பிட்டு சொன்னதே, நீங்கள் தெய்வமாட்ட நீங்கள் எப்படியாவது ரெடி பண்ணி விடுங்க அப்படின்னாப்புல. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு இதே கல்லீரல் பிரச்சனை இருந்து 8 லட்ச ரூபா கேட்டாங்க கல்லீரல் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு. தண்ணி குடிச்சா கூட வாமிட்டு வந்துடும். அதை ஒரே நைட்டில் நிறுத்தி கொடுத்தேன். ஒரே நைட் 8 மணிக்கு வந்து நைட் 12 மணிக்கு அவனை தூக்கி சாப்பிட வச்சு வாந்தி நிறுத்தி கொடுத்தேன். சூப்பருங்க. இன்ன வரைக்கும் அவன் நல்லா இப்போ ஒர்க் ஷாப்பில் அவனும் ஃப்ரெண்டு, அவன் சொல்லி தான் இவன் பார்த்தது. வலிக்குதா? வலிக்குது. எங்க இருக்கு? சரி, அப்படியே என்னால முட்டி நிமித்தி விடுங்க, கொஞ்சம் பின்னாடி தள்ளி வைங்க காலை. நீயே பின்னாடி தள்ளி வை, விடுங்க. நான் பிடிச்சிருக்கேன். எவ்வளோ விட மாட்டேன். இந்த அளவுக்கு பேலன்ஸ் எல்லாம் ஆகிருக்கு, எனக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இல்லை, இன்னும் ஃபுல் பேலன்ஸ் வரல. ஆனால் இப்போ பிடிச்ச சார் வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். என்னுடைய பேர் மோகன்ராஜுங்க. மோகன்ராஜ்.
சார் இப்போ வந்து வாய் பேச முடியாதவரெல்லாம் குணப்படுத்துறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேங்க சார். ஹோமா ஸ்டேஜில் போகிறவங்களெல்லாம் ரெக்கவர் பண்ணி நீங்கள் சரி பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். இப்போ கூட ஒருத்தரை வந்து அந்த தொப்புளு கீழே அந்த சுயநலவே இல்லாத ஒருத்தரை நீங்கள் குணப்படுத்துறீங்க. அதெல்லாம் எப்படி சார், அதை பற்றி சொல்லுங்கள் சார். சார் அதாவது முடியாத எதுவும் இல்லைங்க இந்த உலகில். சரிங்க. முடியும் என்று நினச்சா எல்லாமே முடியுங்க சார். அப்போ நான் வந்து அதில் என்னுடைய தேடுதல் வந்து எனக்கு ஹெல்த் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. சரிங்க. அதுக்கு மருத்துவம் பார்க்கறதுக்கு போனால் அங்கே வந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் அதனுடைய முடிவு வந்து சரியா இல்லை. சரிங்க. அவங்களோட ஓப்பனிங் எல்லாம் நல்லா இருந்தது, ஃபினிஷிங் சரியில்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தோம், அப்பாவே இறந்துட்டாரு. பெரியம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தோம், அவங்க தவறிட்டாங்க. மாமனாருக்கு அதே மாதிரி வகுத்துல பிரச்சனைன்னு சொல்லி ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணாங்க. கடைசி கட்டத்தில் அவரையும் காப்பாற்ற முடியல. சரிங்க சரிங்க சார். நான் இந்த துறையில் இருக்கேன் அப்போ, ஆனால் என்னால் முழுசாக இதை வந்து செயல்படுத்த முடியல. அப்போ தேடுதல் இருக்கும்போது தான் எனக்கு இந்த அக்குபஞ்சரில் நிறைய விஷயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கேட்கும்போது கம்பெனி சில எக்யூப்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த கம்பெனி எக்யூப்மெண்ட் வந்து எப்படி பயன்படும் அப்படிங்கிற போது அப்போது ரெண்டையும் மிங்கிள் பண்ணும்போது நிறைய ரிசல்ட் வந்துச்சு. கால் வலியெல்லாம் நிறைய பேருக்கு ரெடி பண்ணி விட்ருக்கோங்க. நீங்கள் நிறைய பேருக்கு ரெடி பண்ணி விட்டு. சரிங்க சரிங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். 45 கப்பலுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி இந்த செகண்ட் நார்மல் டெலிவரி பண்ணது 2 பேர்த்துக்கு பண்ணியிருக்கேன். ஒரு பெண்ணுக்கு பண்ணியிருக்கேன். அந்த பெண்ணை நான் டைரெக்டாக வேணால் தர்றேன், நீங்களே போய் பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது வந்து எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க? நான் 10 வருஷமாக இதில் இருக்குங்க. 5 வருஷமாக தான் ட்ரீட்மெண்ட்டாக இது பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் எந்த மாதிரி வியாதிக்கெல்லாம் நீங்கள் குணப்படுத்துறீங்க? உடலில் வியாதி அப்படின்னா நம்ம இந்த உடல் வந்து இன்னைக்கு ராக்கெட் விடுற அளவுக்கு சிந்தனை பண்ணுது அப்படின்னா, சரிங்க, இது இந்த உடலுக்கு உணவுங்கிறது ஒரே ஒரு விஷயம், வாய் வழியாக மட்டும்தான் கொடுக்குறோம். அதுக்கு மருத்துவம் மாத்திரம் பார்த்தீங்கன்னா 90 வழியில் கொடுத்தோம்னா உடம்பு ஏற்றுக்குமாங்கிறத முதல்ல நம்ம சிந்தனை பண்ணணும். அந்த பேசிக் தான். உணவே மருந்து, மருந்தே உணவு. என்ன பிரச்சனை இருந்தாலும் பார்ப்பீங்க. ஓகே. அவங்க அதனால ஒத்துழைக்கணும், நம்பணும். சில பொருட்கள் இருக்கும்போது கழிவு வெளியேற்றுறதுக்கு உடம்பு வந்து வேகமாக இருக்கும். அது கழிவு வெளியேற்றுறதுக்குன்னா நம்ம ஆளுக்கு உடனே பயந்துருவாங்க. சரிங்க சார். சரிங்க. ஆக்சுவலாக வந்து இவர் வந்து பொள்ளாச்சியில் தான் இருக்கார். இவருடைய நம்பர் கீழே இருக்குது. நம்ம உடம்புல எந்த வியாதியாக இருந்தாலும் நீங்கள் ஹோமா ஸ்டேஜுக்கே போனாலும் சார் ரெடி பண்ணிடுவார். இப்போ நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோலாம் நாங்கள் ஷூட் பண்ணி உங்களுக்கு நாங்கள் காமிச்சோம். இந்த வீடியோவை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி அடுத்த புதிய வீடியோவில் மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பவித்ரன். நன்றி, வணக்கம் சார். ஓகே, நன்றி, வணக்கம்.